எதுக்கு காவேரி இப்ப இங்க வந்த? தனியா வந்தியா? உங்களை நான் இப்படி எல்லாம் பார்க்கணுமா? உங்களுக்கு ஏங்க இப்படி ஒரு நிலைமை வரணும்? நீங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணீங்க? காவேரி இப்ப எதுக்கு அழுகுற? இப்ப என்ன ஆச்சு? இப்படி ஒரு விஷயம் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எனக்கும் தெரியும். நான் தைரியமா தான் இருக்கேன். எனக்கு எதுவும் ஆகாதுமா. ஏன் எதுக்குன்னு இப்ப உட்காந்து யோசிக்கிறத விட ஜஸ்ட் சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து மூவ் ஆன் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் நம்ம பண்ணணும். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. இல்ல, நிஜமாவே எனக்கு எந்த பதட்டமும் இல்லை. இல்ல வேலை இன்னைக்கே உன்னை பார்த்துட்டேன். இல்லைன்னா நான் இங்க எப்படி இருக்கேன்னு யோசிச்சு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்ப. பாத்துக்கோ, நான் ரொம்ப ரொம்ப தைரியமா தான் இருக்கேன். நீயும் பாப்பாவும் என்ன மாதிரி தைரியமா இருங்க. பாப்பா தைரியமா தான் இருக்கும். நீ தான் வர வர அழுமுஞ்சியாவே ஆயிட்டு வர. உனக்கு இதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகல காவேரி. எப்பவும் போல ஹாப்பியா இரு. என்ன ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நான் ஏன் உங்க கண்ணுல பட்டு தொலைஞ்சேன்? நர்மதா ஆபரேஷனுக்கு பணத்தை கடனா கொடுத்திருந்தா இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்குமா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில சூப்பரான அற்புதமான ஒரு கதையை வந்து பார்க்க போறாங்க. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா நண்பனை பத்திய கதை. நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நண்பன் தான். இந்த நண்பன்ல ஒரு பிரச்சனையான விஷயம் டகால்டி நண்பன். நம்ம கூட நல்ல நண்பனும் இருப்பான், கெட்ட நண்பனும் இருப்பான். இந்த டகால்டி நண்பன் கூட இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா வர ஆபத்து ரொம்ப பெரிய ஆபத்து. அவனுக்கு முதுகுல மட்டும் இல்லை, நெஞ்சு, கை, கால், மண்டை எல்லா இடத்துலயும் குத்தி கோளாறுபடி பண்ணிடுவானுங்க. ஸோ அதை பத்தி ஒரு சூப்பரான கதையை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒருத்தன் வந்து நல்ல நண்பன், இன்னொருத்தன் வந்து டகால்டி நண்பன். இந்த நல்ல நண்பனுக்கு ஒரு நாள் வந்து சூப்பரான கனவு வந்தது. கனவுல சொப்பன சுந்தரி வரும்னு பார்த்தா இந்த சோம்பேறி சுந்தரம் தான் வந்திருக்கான். இந்த சோம்பேறி சுந்தரம் வந்து கனவுல நிறைய காசு கொடுக்குற மாதிரி கனவு கண்டிருக்கான். இவனும் அதை நான் ஜாலியாக எடுத்துட்டு போயிட்டு அவனோட டகால்டி நண்பர்கிட்ட, டேய் நண்பா, நேற்று கனவுல நீ தான் வந்த அப்படின்னு சொல்றப்ப, அப்படி அவனை 2 பேர் வந்து என்னடா பண்ணுறதா, எனக்கு நீ நிறைய காசு கொடுத்தடா, நிஜ வாழ்க்கையில நீ ₹1 கூட கொடுத்ததுல, ஆனா கனவுல அள்ளி 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 கொடுத்தடா அப்படின்னு சொல்றப்ப, அப்படி கொடுத்தனா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, அந்த கடனை எப்ப திருப்பி தர அப்படின்னு கேட்கறப்ப, ஆஹா, இவனுக்கு ரொம்ப சாக்கு. என்னடா கொடுக்காத காத்த கனவுல கொடுத்த காசை திருப்பி கேட்கறானேன்னு பாக்குறப்ப, டேய் அது கனவுல கொடுத்த காசுடா, அதே போல நான் திருப்பி கொடுக்குது, அதனால தான் உனக்கு காசு கொடுத்த நீ கொடுத்துடல, எனக்கு காசு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு சட்டையை பிடிக்க, இது வேலைக்காவது நம்ம ஊர் நாட்டாம கிட்ட போகலான்ட்டு 2 பேர் போவாங்க. நம்ம நாட்டாம கிட்ட போய் கதையை சொன்னவனே, ஆஹா, இந்த டகால்டி நம்பரை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து சொல்லி கொடுக்கணுன்ற முடிவுல, சரி இவன் கனவுல நீ வந்து காசு கொடுத்த கரெக்டா, ஆமாங்கயா, இந்த மாதிரி காய்ச்சி கொடுத்தா அந்த காய்ச்சை எனக்கு திருப்பி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றப்ப, சரி ஓகேப்பா, அங்க இருந்து ஒரு கண்ணாடியை வந்து வேலையாட்கள் வந்து கூட்டின்னு வர சொல்லுவாங்க. அந்த கண்ணாடி முள்ள பணத்தை வச்சுட்டு, அப்பா இந்த பணத்தை எடுத்துட்டு போப்பா அப்படின்றப்ப, யோ நாட்டாம, நீ ஒரு அறிவாளின்னு வாங்கிட்டு வந்து தீர்ப்ப கேட்டா, கண்ணாடியில் இருக்கிற பணத்தை நான் எப்படியா எடுத்துட்டு போக முடியும்? அப்ப நீங்களே கொடுத்த காசு தானே திருப்பி கேட்க, அதே மாதிரி கண்ணாடித்துல இருக்கிற அந்த பிம்மை எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்றப்ப, இந்த டகால்டி நம்பர் வந்து தலையை தொங்க போட்டு, ஆஹா, இவனுங்க கிட்ட நம்ம ஆட்டையை போடலான்னு பார்த்தா இவனுங்க ஆட்டையை போட்டு போலக்க அப்படின்ட்டு விழா ஓட்டத்தை குடு ஓடி போயிடுவான். இன்னொரு கதையில சூப்பரா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பாய்.